ஒரு அவர் பிறந்த இடம் என்று ஒரு நம்பிக்கையின் காரணமாக நீதிபதிகளின் தவறான தீர்ப்பால் நம்மை விட்டு பறிபோய்விட்டது. முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, உமாபாரதி போன்ற சரியானவர்களால் அது இடிக்கப்பட்டு இன்று நாட்கள் 33 ஆண்டுகள் ஆனாலும் நம் மனதை விட்டு ஒரு வருடம் மனதை விட்டு நீங்காமல் நமக்கு ஒரு கவலை அளிக்கின்ற செயலாகவே இருக்கின்றது. யாரோரும் கூறுகின்றார்கள், ஏன் இன்னும் போராட்டம் நடத்துகிறீர்கள் என்று. இன்னும் 33 ஆண்டுகள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த இந்திய ஒன்றிய அரசு இந்த இந்துத்துவாக இந்தியாமான போலன்னா நீ ஊருராசத்தில் லீவு ஒவ்வொரு லீவு அனுப்பா வாங்கலாம் மாட்டாங்களா? போன மாசமே கனெக்ஷன் கொடுக்குறேன். எடுங்க பாவம் ஒரு பிள்ளை போட்டாவே பரவல பரப்பிட்டாங்க. ஆமாங்க, இணைய புகழமுங்க வீட்டில் இணைய புகழமுங்கள வீட்டில் இணைய புகழமுங்கள
ஏய் பேசானும் 33 ஆண்டுகள் கடந்தாலும் நம் மனதினுடைய காயம் இன்னும் ஆறவில்லை. நாம் இதற்கெல்லாம் ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து சென்றால்தான் இந்த இந்திய நாட்டிலே வாழ முடியும் என்றதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்கள் ஏதோ வேறு நாட்டிலே வந்து வாழ்ந்தவர்கள் போல ஒரு கதை கண்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்று கூறுகின்றேன். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள் என்பதை நீங்கள் மனதிலே உறுதியிட்டுக் கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டத்திற்கு திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு, இந்துத்துவ அரசு ஒரு பெரிய மாய ஜாலத்தை ஏற்படுத்தி வடநாட்டிலே ராமர் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி மாநிலத்தை கைப்பற்றியதைப் போல தமிழ்நாட்டிலே முருகன் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி இந்து மக்களிடையும் இஸ்லாமிய மக்களிடையும் ஒன்றை பிளவுபடுத்தி இந்த மண்ணிலே புக பார்க்கின்றது. ஆனால் இந்த தமிழ்நாடு பெரியார் பிறந்தமன், அண்ணா பிறந்தமன், டாக்டர் கலைஞர் வாழ்ந்தமன், புரட்சி வைகோ உலகிக் கொண்டிருக்கின்ற மண் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராக வேண்டும். என்றால் பாசிச பாரதிய ஜனதா அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி நாட்டிலே ஒரே தேர்தலை ஏற்படுத்தி ஒரே இயக்கத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் குடியுரிமை என்ற சட்டத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஓட்டுரிமையை பறிப்பதற்காக அந்த குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது குடியுரிமை சட்டத்தை பெருகிறது, குடியுரிமை சட்டத்தை வங்கக்கடலில் தூக்கி எறிய வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தால்தான் இந்த தமிழகத்திலே பாரதிய ஜனதா அரசு இந்துத்துவா என்ற பொருளிலே நுழைகின்ற அரசை நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நாம் எல்லாம் நுழைய விடாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் தளபதி ஆட்சியிலே ஒரு முற்போக்கு சக்திகளை கொண்ட மதவாதம் இல்லாத சக்திகளை கொண்ட ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரர்கள் அனைவரும் வந்து திடல்ல வந்து நின்றுங்க. சிறிய வெயில் தான் அடிக்குது. கொஞ்சம் சகோதரர்கள் வந்து டீக்கல்ல இருக்கக்கூடியவர்கள், இடம் நிற்கக்கூடிய சகோதரர்கள்லாம் வந்து கொஞ்சம் திடல்ல வந்து நின்றுங்க. ஆமா இந்திய அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த வாக்காளர் நெப்போலியன் அவர்கள் இன்றைய தினம் தேனி மாவட்ட இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் டிசம்பர் 6 கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முபாரக் அலி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக உரையாற்றியும் இனிமேல் எனக்கு பின்னாடியும் உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் சமூக சிந்தனையாளர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய எனது உறவினர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பாபர் மசூதி இடிப்பு மற்றும் ஆலயங்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த 2014 ஆண்டு இந்த ஆட்சி என்றைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் டிசம்பர் 6ஆம் தேதி மட்டும் 10 வருடத்தினுடைய 365 நாட்களும் நாம் போராடினால்தான் நம் உரிமையை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நிலையை இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது.
நான் அதிக வெயில் இருக்கின்ற காலத்துக்குதான் சகோதரிகள் சகோதரனுடைய நலன் கருதி நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் அனைவரும் பொறுமையாக்க வேண்டுகிறேன். வேற ஒண்ணும் இல்ல, எங்கேயோ அந்நிய தேசத்திலிருந்து கைபர் போலும் கணவாய் வழியாக இங்கே வந்து கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அவளை எதிர்த்து இந்து சமூகத்திலே பொட்டு வைத்திருக்கக்கூடிய நான் என்னுடைய 10 தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய அத்தை மகன், மாமன் மகன், என்னுடைய சித்தப்பா மகன், சித்தி மகன், அந்த உறவுக்காக இன்றைக்கு போராடுவதிலே, ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். இங்கு இந்து இஸ்லாமியர் என்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஐயா பெரியார் வழியில் வந்த அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அண்ணா வழியில் வந்த அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்த அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு திராவிட மாடல் அரசு. அந்த அரசிலே இன்றைக்கு திருப்பரங்குன்றம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அனைத்து சமுதாய மக்களும். ஒன்றை மக்கள் மனதில் கொள்ள வேண்டும், ஒரு நாடு என்பது நல்ல தலைமையின் கீழ் இருக்க வேண்டும். அந்த ஆட்சி என்பது நல்ல சட்டத்தின் கீழ் நடைபெற வேண்டும். அந்த நல்ல சட்டம் என்பது அனைவருக்கும் உண்டான, அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் என்பது ஜாதி மத பேதமற்ற, மத துவேஷமற்ற அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாக, ரத்த சொந்தங்களாக, அன்பு உறவுகளாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு தேசம் என்பது இருந்தால்தான் அந்த தேசம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அமெரிக்காவுடைய டாலருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த ஒன்றிய அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு அமெரிக்காவுடைய டாலர் $48 இந்தியாவுடைய பண மதிப்பு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு $90 உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதாரம் சீரழிந்து விட்டது. இந்தியாவுடைய மக்கள் அடிமைத்தனத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். இது தெரியாம இதை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கூட்டம் தங்களை காவிக்கு பின்னால் மறைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றிக் கொண்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த பாராளுமன்ற கூட்டத்திலே, குளிர்கால கூட்டத்தொடரிலே 17 சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 14 நாட்கள் கூட்டம் என்று சொன்னால் இவர்களுடைய கோமாளித்தனம், இவருடைய அந்த அயோக்கியத்தனம் இன்றைக்கு நமக்கு கண்கூடாக தெரிய வருகிறது. ஒரு சட்டத்தை நாம் விவாதித்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். 17 சட்டங்களை 14 நாட்களில் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் மக்களை மாக்களாக, அதாவது மாடுகளாகவும் அதைவிட கேவலமாக அடிமையாக நினைத்து இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இன்னும் 2 விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்த திகம்பர சாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாண சாமியார் கூட்டம் கிட்டத்தட்ட 1600 சதுரடிக்கு கல்யாண் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் முதலமைச்சராக இருந்த உத்தரப்பிரதேசத்திலே ஒரு கட்டடத்தை கட்டுகிறார்கள். அந்த கட்டடம் என்பது 1600 சதுரடி. நாம் இங்கு அனைவருக்கும் தெரியும் எத்தனை டன் இரும்பு வேண்டும், எத்தனை டன் சிமெண்ட் வேண்டும், எத்தனை டன் கல் வேண்டும், எத்தனை டன் மணல் வேண்டும் என்பது இங்குள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அத்தனை டன் உள்ள பொருட்களை எடுத்து சென்று ஒரு கட்டடம் கட்டுகிறார்கள் அந்த நிர்வாண சாமியார் கூட்டம். ஏன் அங்கிருந்த முதல்வருக்கு இது தெரியாதா? உச்ச நீதிமன்றத்திலே அவிடவிட்டு போட்டு கொடுத்து விட்டு வந்திருந்தாரே. அங்கு எந்த ஒரு கட்டுமானமும் நடைபெறாது. நடைபெற்றால் நான் பொறுப்பு என்று ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு அந்த கட்டுமானத்தை கட்டவிட மாட்டேன் என்று வாக்குறுதி பத்திரம் தாக்கல் செய்திருந்தாரே உச்ச நீதிமன்றத்திலே. அதன்படி நடந்ததா? ஆனால் கட்டப்பட்டு விட்டது. கட்டப்பட்டு விட்டதனால் என்ன நடந்தது? அந்த முதலமைச்சருக்கு என்ன? அன்றைய தினம் அந்த மசூதி கட்டப்பட்டதால் இந்தியாவெங்கும் கலவரம் ஏற்பட்டு
சுமார் 2000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு அந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றாரா? இல்லை, அந்த முதலமைச்சர் தான் உச்சநீதிமன்றம் தூக்கில் தொங்க விட்டு விட்டதா? எதுவுமே கிடையாது. அதற்கு அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? கோர்ட்டு கலைமுறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும். கிட்டத்தட்ட 2000 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு கோர்ட்டு கலைமுறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும். இதைத்தான் ஐயா பெரியார் சொன்னார். நீங்கள் கஷ்டப்பட்டு சட்டத்தை உருவாக்குவீர்கள், அந்த சட்டத்தை அமல்படுத்திய இடத்திலே அமல் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள், உங்களால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு உருவாகி இருந்தது உச்சநீதிமன்றத்தில். அதை மட்டுமா சகோதர சகோதரிகளே, நேற்று நடந்தது என்ன? திருப்பரங்குன்றத்திலே 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அன்றைக்கு போட்டியிருந்த அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தவர் சிவகங்கையை சேர்ந்த ஒரு சாதாரண RSS பிரமுகர். அந்த வழக்கிலே டிவிஷன் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது? நீங்கள் என்ன நடந்தது என்றால், அன்றைக்கு அந்த சிக்கந்தர் மலைக்கும் கந்தர் மலைக்கும் உள்ள ஒரே வேறுபாடு எங்கு முடிவு செய்யப்பட்டது என்று கேட்டபோது, அங்கே பிரிவி கவுன்சில் லண்டன்ல உச்சநீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மரபு ரீதியாக கடந்த 100 ஆண்டுகளாக நாங்கள் கணபதி கோயில் அருகில் நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் என்று சொன்னார்கள், கார்த்திகை தீபம் ஏற்றுகிறோம் என்று சொன்னார்கள். மரபு வழியாகவும் சட்ட வழியாகவும் அன்று இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், லண்டன் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கணேசன் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகர் கோவில் தீபத்திலே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளாக நடந்த ஒரு மரபு, 300 ஆண்டுகளாக நடந்த ஒரு சட்ட வழி தீர்ப்பை, 100 ஆண்டுகளாக நடந்த ஒரு மக்களின் பண்பாட்டை, 100 ஆண்டுகளாக நடந்த ஒரு மக்களின் கலாச்சாரத்தை நேற்று இந்நேரம் ராம ரவிக்குமார் என்ற ஒரு சாமியார் பையன் போட்ட வழக்குல ஒரு ஜட்ஜி வழக்கறிஞராக இருக்கிறதுனால நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் விமர்சிக்கவில்லை, நீதிமன்ற தீர்ப்பை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பும் விவாதத்திற்கு உட்பட்டது, அது சட்டத்தின் வழி வந்தது. அந்த அடிப்படையே நான் கேட்கின்றேன். ஒரு நீதிபதி, இவர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா இருக்கிற போதுல 2014ஆம் ஆண்டு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரபு வழியே 100 ஆண்டுகள் நீங்கள் தீபம் ஏற்றிய அதே விநாயகர் கோவிலிலே தீபம் ஏற்றுங்கள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய சொல்லி மனு தாக்கல் செய்து மறு ஆய்வு செய்து அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கிடையாது. 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படியே இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அண்ணன் பரதன் அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அதுல தீபம் ஏற்ற விட்டாங்க. அதே கணேசன் கோயில்ல அதே தீபத்தை ஏற்றினாங்க. 100 ஆண்டுகள் மரபுப்படி ஏற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு இந்த மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னார்? இவருக்கு தெரியாத சட்டத்தை பற்றி. சட்டத்தில் ரெட் ஜூடிகேட்டா அப்படி என்று சொல்லி ஒரு பிரிவு இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே. அது என்னன்னா தமிழ்ல தீர்ப்பு முரண் தடை. ஒரு முறை ஒரு தீர்ப்பு அளித்து விட்டால் அந்த தீர்ப்பு குறித்து மீண்டும் எந்த வழக்கும் தாக்கல் செய்ய முடியாது. அந்த தீர்ப்பின் மீது ஒன்னு மேல்முறையீடு செய்யலாம், இல்ல அந்த தீர்ப்பை மறுஆய்வு சொல்லி கேட்கலாம். புதிதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது. ஆனா அப்படி இந்த நீதிமன்றத்தில் நடந்துச்சா? இல்ல. புதிதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அது ஒருவர் மட்டும் தாக்கல் செய்யல, 2 வழக்கு தாக்கல் செய்யறாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல அந்த வழக்கு அந்த ஜட்ஜி என்ன சொல்றாங்க? இந்த வழக்கு காலம் கடந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை இன்றைக்கு என்னால் தீர்ப்பளிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அங்கே சென்னை உயர் நீதிமன்றத்திலே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அந்த வழக்கு வாபஸ் பெற்றப்பட்டிருக்கிறது. அதே வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலே இந்த ராம ரவிக்குமாரினால் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏன்? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, ஒரு மூத்த வழக்கறிஞர், அடிஷனல் அட்டார்னி ஜெனரலாக, அட்வொகேட் ஜெனரலாக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இவருக்கு தெரியாதா? ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு
இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. ரெச்சூடி கேட்டா இருக்கிறது. இந்த வழக்கை நாம் எடுத்துக் கொள்ள முடியாது என்பது இவருக்கு தெரியாதா? அல்லது மறைக்கப்பட்டு விட்டதா? அல்லது தெரிந்தும் மறந்து விட்டாரா? என்ன காரணத்திற்காக அந்த வழக்கு இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? சரி, இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கிறீர்கள். என்றைக்கும் இந்துக்கள் வழக்கப்படி தீப கார்த்திகை பரணி தீபம் என்ற ஒரு நாளில் தான் ஏற்றுவார்கள். அதுவும் ஒரு நட்சத்திரம் 30 நாளைக்கு அந்த நட்சத்திரம் ஒரு முறைதான் வரும். அந்த பரணி நட்சத்திரத்தில் அந்த தீபத்தை ஏற்றுவார்கள். அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு திருப்பரங்குன்றத்திலே கேட்கிறார்கள், நீதிபதி கொடுக்கிறார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ராஜபட்டர்கள் நாங்கள் வழக்கமாக மரபுபடி ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றுகிறோம் என்று ஏற்றிவிட்டார்கள். நீங்கள் சொல்வீர்களே, அவள் சொல்வாள், என்ன சொல்வார்? அது ஆகமத்திற்கு முரணானது என்று சொல்வார். பரணி தீபத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை நீ வேறு ஒரு நட்சத்திரத்தில் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பில் வழங்கினால் அவளுக்கு மட்டும் சட்டமும் ஆகமும் இடம் கொடுக்குமா? மற்றவர்களுக்கு கிடையாதா? என்ன நோக்கம்? உங்களுடைய நோக்கம் இந்த நாட்டிலே அமைதி இருக்கக்கூடாது என்பதா? இந்த நாட்டிலே அமைதி இருக்கக்கூடாது என்ற ஒரு கெட்ட சிந்தனையா உங்களுக்கு? ஏன், எதற்காக இந்த கூட்டம் இப்படி தன்னை ஒரு கோமாளி போன்று ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு இந்த நாட்டை துண்டாடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது? மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் நான் கேட்கின்றேன், ஒரு சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு முன்தடையை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு அடுத்தாற்போல் மரபு வழிப்படி பிரிவி கவுன்சிலில் கொடுத்த தீர்ப்பின்படி மரபு வழிப்படி 100 ஆண்டுகள் ஏற்றிய இடத்தில் தீபம் அந்த பரணி நட்சத்திரத்தில் ஆகம விதிப்படி ஏற்றப்பட்டு விட்டது என்பதும் தெரியும். தெரிந்தும் மீண்டும் 10 மணிக்கு நான் டைம் தாரேன், 6:30 மணிக்கு டைம் தாரேன், 10 பேர் போ, 15 பேர் போ என்று சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம்? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நான் உங்களை ஒரு வழக்கறிஞராக கேட்கவில்லை, நான் ஒரு சாதாரண பொது மனிதனாக கேட்கின்றேன். எங்களுக்கு விளக்கம் தாருங்கள். உங்களுடைய விளக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அன்றைக்கு 1600 சதுரடிகள் அந்த கட்டடத்தை கட்டவிட்ட அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு 2000 ரூபாயும் கோர்ட்டு கலை வரையும் தண்டனை கொடுத்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள போது இங்கே சட்டத்தின் வழியும் மரபின்படியும் அந்த ஆகம விதிகளின்படியும் தீர்ப்பை நாங்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் மக்களை துண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றீர்கள். இங்கு இருக்கக்கூடிய ராமும் ரஹீமும் இருக்கும் வரை, எந்த ஒரு ராம் ரஹீம் ராபர்ட் இருக்கும் வரை இந்த திராவிட மாடல் ஆட்சியில், இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தானை தளபதி எங்களுடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களுடைய எந்த ஒரு தீய சிந்தனையும் இந்த தமிழகத்திலே இந்த திராவிட மண்ணிலே விதைக்க முடியாது. அதற்காக எந்த தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையாக பேசியான அவர்களுக்கு இந்திய தமிழ் ஜமாத் நன்றி தெரிவிக்கிறோம். மற்றதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தேனி திண்டுக்கல் மண்டல தமிழ்மானம் வரவேற்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவால் செவ்வார்ந்த வீர வணக்கம். இந்திய ஜமீத் ஜமாத் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்துறை தலைவர் முபாரக் அலி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய இந்திய ஜமீத் ஜமாத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்பினுடைய தலைவர் மக்களே,
இந்திய ஜமாத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பணி வழங்க வணக்கம். மதவெறி வன்முறை வெற்றி பெற்று 33 ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. மதவெறியாட்டம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இங்கே மீண்டும் ஒரு ஆலயம் நிறுவப்பட்டு இன்றைக்கு ராமர் ஆலயம் வழிபாட்டு தலமாக இருக்கிறது. 33 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை நடந்து இன்றைக்கு ராமர் ஆலயம் கட்டிவிட்டார்களே, பிறகுவே நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று பொதுமக்கள் பலரும் சிந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. மக்கள் எந்த மதத்தையும் நம்பலாம், போகலாம், வரலாம். ஆனால் அரசு மதசார்பற்ற நிலையோடு ஆட்சி செய்ய வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஆனால் இன்றைக்கு நாட்டை ஆளுகிறவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வன்முறை மூலம் மட்டுமே நம்பிக்கை கொண்டு இந்த நாட்டை மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 33 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இடித்தவர்கள் அத்தனை பேரும் நலவராகி ஆகிவிட்டார்கள். ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆலயம் யாருக்கு சொந்தம், பாபர் மசூதி யாருக்கு சொந்தம் என்ற தீர்ப்பில் கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் பெரும்பான்மை அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கினர் என்று வழங்கிவிட்டார். பெரும்பான்மை மக்கள் இதை நம்புகிறார்கள். ராமர் இங்கேதான் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நான் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். சட்டத்தின்பால் அல்ல, சாட்சியின்பால் அல்ல, தர்மத்தின்பால் அல்ல, நியாயத்தின்பால் அல்ல, பெரும்பான்மைவாத அடிப்படையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்புதான் வழங்கப்பட்டு விட்டது. ஆலயம் திறக்கப்பட்டு விட்டது. மக்கள் ஆலயத்தில் வழிபாட்டுக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஏன் இஸ்லாமியர்கள் போராட்டுகிறார்கள்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. 500 ஆண்டு காலமாக தொழுகை நடத்தி வந்த ஒரு பள்ளி இடித்து தரமட்டமாக்கப்பட்டது மட்டுமல்ல, அதனுடைய பின்தொடர்ச்சி என்பது உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நானாபாவி பள்ளிவாசலை தொட்டு இன்றைக்கு திருப்பூரமன்றத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் மதவெறி வன்முறையாளர்கள். இதைத்தான் ஜனநாயகவாதி எங்கே என்று முழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீதியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி வழக்கிலே சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதா? இன்றைக்கு திருப்பூரமன்றத்திலே ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாண்புமை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பையும் தீர்ப்பு அந்த தீர்ப்பையும் மீறி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே வன்முறையை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதவெறி கூட்டத்தை கண்டித்து, வன்முறை கூட்டத்தை கண்டித்து இங்கே ஜனநாயக சக்தியில் நாங்கள்லாம் ஒன்று ஊதியிருக்கிறோம். ஜனநாயகத்தின் பேரிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கிறோம். அநீதிக்கு எதிராக நிற்கிறோம், நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்திய ஜமாத் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே தோழமை அமைப்பிலெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஞானவாபி உத்தரப்பிரதேசம் ஞானவாபி பள்ளிவாசலையும் அப்படித்தான். அங்கே ஒரு நீதியரசர்
ஆய்வு செய்ய அனுப்புகிறோம் என்று அனுப்பி வன்முறையை உருவாக்கி 6க்கும் மேற்பட்டவர்களை அன்றைய அந்த காவல்துறை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்திய நபி ஜமாத் மட்டுமல்ல, ஏனைய இஸ்லாமிய இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு இயக்கங்கள் அத்தனை பேரும் சொல்லிக் கொள்கிற கடமை என்னவென்றால், நமக்கு இருக்கிற கடமை எல்லாம் வழிபாட்டுத்தல உரிமை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் பிரதான கோரிக்கை. பள்ளி இடிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைக்கு இஸ்லாம் மக்களுடைய ஒரே கோரிக்கை மட்டுமல்ல, வழிபாட்டுத்தல சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பாபர் மசூதியை இடிப்பதற்கு திட்டமிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி கல்யாண் சிங் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி திட்டம் வலுவாக தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 91 காங்கிரஸ் ஆட்சி, மத்திய அமைச்சரவை, நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருகிறது. 1947 இந்த நாடு விடுதலையற்று ஆட்சி நிர்வாக முறை வருகிறபோது யார் யார் எந்தெந்த வழிபாட்டுத் தலங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த வழிபாட்டுத் தலங்களை அவரவர்களே பாதுகாத்துக் கொள்ளவும், வழிபாட்டு உரிமையை நிலைநிறுத்தவும் என்று 1991 வழிபாட்டுத் தல உரிமை சட்டத்தை அன்றைக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டம் இருக்கிறவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட 92 டிசம்பர் 6 மக்களவையிலும் மாநிலங்களிலும் விவாதிக்கப்பட்டு சட்டம் கொண்டு வந்து சட்டம் நடைமுறையில் இருக்கிறவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாபர் மசூதி இடித்தார்கள், ஆலயம் கட்டிவிட்டார்கள் என்று இல்லை. எனக்கு முன்னால் பேசிய அப்பாஸ் மந்திரி, மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் அப்பாஸ் மந்திரி சொன்னதைப் போல இந்தியா முழுவதும் சில பள்ளிவாசல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் உச்சியிலே தீபம் ஏற்றுகிற ஒரு வன்முறையை திட்டமிட்டார்கள். தமிழக அரசு மிக சாதுரியமாக அந்த நடவடிக்கையை தடுத்திருக்கிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களை சார்ந்த இளைஞர்களை மூலச்சலவை செய்து இன்றைக்கு மதவாத சக்திகள் மத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடமாநிலங்களே வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். தமிழகத்திலும் அந்த யுக்தியை கையெழுத்துக் கொண்டு வருகிறார்கள். புனிதம் கட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலைக்கு போன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் அவரோடு சென்ற 2 பேரும் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்த பள்ளிவாசலை பார்வையிட்டு வந்து அடிவாரத்திலே உணவருந்திய போது புனிதம் கட்டுவிட்டது என்று சொல்லுகிறார். சொன்னால் சொல்லுகிறவன் காவின் இல்லை, சொல்லுகிறவன் ஐயர் இல்லை, சொல்லுகிறவன் நமது ரத்தம், நமது சொந்தக்காரன். இதுதான் இங்கே சிக்கல். அவர் சொல்லவில்லை, உழைக்கும் மக்களாக நம்மோடு இருந்த சகோதரன் சொல்லுகிறார். திருப்பரங்குன்றம் புனிதம் கட்டிவிட்டது. இப்படிப்பட்ட மூலச்சலவையைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். மதவெறி கூட்டத்தினுடைய விளைவு
ஆக இப்படிப்பட்ட மதவெறி கும்பல்களை நாம் அடையாளம் கண்டு இந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட வேண்டும். அதற்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய திராவிட மாடல் அரசு மீண்டும் வலுப்பெற வேண்டும், மீண்டும் அதிகாரியில் அமர வேண்டும். இப்படிப்பட்ட துணிச்சல் நிறைந்த அரசுதான் இது போன்ற பாசிச கும்பல்களுக்கு சுமசப்படமாக நாட்டை பாதுகாக்கும்படி வழிநடத்தும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தையும் புண்களாக்குவார்கள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் 2014 உயிரோடுதான் இருந்தார். மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடுதான் தமிழகத்தில் ஆட்சி செய்தார். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது அந்த தூணில போய் சர்வே கல்லே தீவிரமேற்ற முயற்சிக்காத இந்த சங்கி கூட்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆட்சியில் ஒரு மதவெறி வன்முறை நடக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலையை வன்முறைக்காராக மாற்றுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் அவர் சொல்லுகிறார், திருப்பரங்குன்ற மலையும் அயோத்தி மாதிரி ஆக வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்ற மலையும் அயோத்தி போல் ஆக வேண்டும். திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பள்ளிவாசலை வேறு இடத்துக்கு கொண்டு போய் வையுங்கள் என்று சொல்லுகிற துணிச்சலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கைவர்களிடத்தில்தான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை மதவாத கூட்டம் ஆட்சிக்கு வருமையானால் மாநிலங்களிலே பாரதிய ஜனதா மீண்டும் மீண்டும் ஏதேனும் செய்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி மத்தியிலே ஒரே ஆட்சி வந்துவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கான சட்டம் தயாராக இருக்கிறது. எப்பொழுதே எழுத ஆரம்பித்து விட்டார்கள், தயாராக இருக்கிறது. அதை நோக்கி அவருடைய பயணம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு வேறு சட்டம் வறுமையானால் இந்த இந்திய நாடு மிகப்பெரிய ரணகலத்தை சந்திக்க சூழல் ஏற்படும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வன்முறை மட்டுமே நம்பி தேர்தல் வியூகங்களை, தேர்தல் யுக்திகளை, மக்களாட்சி தத்துவத்தை காலில் போட்டு புதைத்து இன்றைக்கு வாக்கு திருட்டு மூலம் மீண்டும் மீண்டும் அரியணையில் ஏறிக்கொண்டிருக்கிறார். வல்லவனுக்கு வல்லவன் ஐயகத்தில் இருப்பான் என்பதைப் போல இந்த மோடியை வீழ்த்துவதற்கு நிச்சயம் காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் வலிமை வரும். ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் மீண்டும் வலிமை பெற்று இந்திய நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கிற போது இந்த மதவெறி கூட்டம் எல்லாம் நிச்சயம் தீர்கான் செய்ய இருப்பார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய பயங்கரவாத பாதக செயல்களுக்காக சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். சமூகம் ஒருபோதும் அதை விடாது என்பதை சொல்லி பாபர் மசூதி பள்ளிவாசலை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இந்தியாவில் ஏனைய பள்ளிவாசல்களை தகர்க்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கூடிய மதவாத சங்கிகளை கண்டித்து ஜனநாயக சக்திகள் தமிழகத்திலே ஒருபோதும் இப்படிப்பட்ட மதவாத சக்திகளுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திராவிட மாடல் அரசுகளும் அந்த அரசுக்கு பக்கபலமாக தோழமை இயக்கங்களும் இருக்கும் வரை தமிழகத்தை வன்முறைக்காடாக மாற்ற விடமாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டிசம்பர் 6 கவிதை கம்பம் மதுசூதன ஸ்டாலினி மாணவி ஆயிஷா
Assalamualaikum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இடித்தாயே இடித்தாயே என் இறைப்பள்ளியை இடித்தாயே, துடித்தேனே துடித்தேனே துடித்துளியாய் துடித்தேனே, கத்திக்க காலையில கொட்ட போட்டு சென்றாயோ, நிம்மதி ஜனநாயகத்தை தலைகுனிய வைத்தாயோ, எங்களை கொண்டு சென்ற பின்பும் பொறுமை காத்து நின்றோமே, மறக்க முடியாத நாளை ஆக்கினாயே டிசம்பர் 6. எல்லாம் ஒன்று பாராயின இந்தியாவின் சம தர்மம் என்ற பெயரை அமைதியாய் இருந்த அயோத்தி என்ற ஊரை அயோத்தி ஆக்கியவன் நீயே. கொண்ட பிறகு விட்டுத்தன பள்ளி இடிப்பு, நேர பொறுமை இருந்தாலும் நீ கண்டிருப்பாய் எங்களின் துடிப்பு. தீர்ப்பு எப்படி இருந்தாலும் கட்டி முடிப்போம் என உன் அறிவிப்பு. திமுக கொடுத்த காவிரி வெளியர்களுக்கு ஒரு இருமாப்பு, இல்லாத கோவிலை கட்டும் உன் கற்பனையா? அரசு செய்த மாது வேச விற்பனையோ, எங்களை தீண்டாலே, இறுதி தீர்ப்புக்கு முன் எல்லை தாண்டாலே, இருமாலையும் இறகிருமோ, வளர்ந்த வசத காலம் விட்டு விலகிருமோ, தீர்ப்பு நாளை கட்டி முடிப்போம் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி சகோதரர்கள், ஜனநாயக சக்தியினுடைய சகோதரர்கள் முன்னால் வந்தால், பத்திரிகையாளர்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் பேட்டி மட்டும் கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னும் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும்தான் பேச வேண்டியிருக்கிறது. எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ முடித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போது ஆர்ப்பாட்டத்தின் கண்டன கோஷம் எழுப்பப்படுகிறது. ஆனால் பெண்கள் எழுந்து நின்று இந்த கண்டன கோஷத்தை கை உயர்த்தி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டன கோஷத்தை தேவதானப்பட்டி நகர தலைவர் அண்ணன் முகமது அலி அவர்கள் எழுப்புவார். ஆண்கள் கொஞ்சம் சப்புசப்பா நின்றீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் விஷயம் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி தள்ளி சப்புசப்பா தொழுகைக்கு எப்படி போமா அது மாதிரி நிலைமை பண்ணுவாங்க. இந்த கேப்பையும் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு கொஞ்சம் தள்ளி நிலை இந்த பக்கம் கொஞ்சம் மறு சாப்பிடுங்க. ஒட்டி ஒட்டி நிற்காம கம்பெனி சரியா கொஞ்சம் தள்ளி நின்றீங்கன்னா அப்படியே ஃபுல் வியூ எடுத்துக்குவாங்க இன்ஷால்லா. அந்த அஜி அந்த பைக் அங்க கூட அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அநீதிக்கு எதிரான ஐஎன்டிஜே ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். தேச ஒற்றுமை பாதுகாக்க இந்திய மக்களின் போராட்டம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம்.
தர்மம் உள்ள பாடி தீர்ப்பு கொடுங்கள், தீர்ப்பு கொடுங்கள். ஆவணம் இல்லை, ஆதாரம் இல்லை. ஆவணம் இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு நீதி இல்லை, நியாயம் இல்லை. பாசிசம், பாசிசம், எல்லா இடத்திலும் பாசிசம். ஆபத்து, ஆபத்து, நாட்டுகளுக்கு ஆபத்து. பாபர் மஸ்ஜிதை பறிச்சாச்சு, தீவிரவாதியை தொட்டாச்சு. காசி மதுரா காத்திருக்க, அஜ்மீரை ஆட்டி பார்க்குது, திருப்பரங்குன்றம் ஏறுது. என்ன சார் உங்க சட்டம்? என்ன சார் உங்க திட்டம்? சங்கிகளே, சங்கிகளே, கோட்சேவின் சக்திகளே, விடமாட்டோம், விடமாட்டோம். உன் சூழ்ச்சி வெல்ல விடமாட்டோம். இடமில்லை, இடமில்லை. உன் கலவர புத்திக்கு இடமில்லை. மசூதி இடித்து போய் என வரலாறு சொல்லும், வரலாறு சொல்லும். மீட்டெடுக்கும், மீட்டெடுக்கும். எங்கள் தலைமுறையை மீட்டெடுக்கும். நாங்கள் மடிந்து போனாலும் எங்கள் தலைமுறை மீட்டெடுக்கும். இன்ஷா அல்லாஹ் மீட்டெடுக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். கீழே பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும். அதை முடித்து பேச்சாளர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவாக முடிக்கப்படும். ப்ளூடூத் இல்ல, யார் பேசுறா? சரி, அவருக்கு மாட்டி விடுங்க. லைவ் போயிடு.
வாழ வைக்கக்கூடிய ஒரு அரசு மக்களின் நோக்கமாக ஏதோ ஒரு அதாவது ஆவணங்கள் ஆதாரங்கள் எவருமே மக்கள் சொல்கிறார்கள். அதனால் நிச்சயமாக ஜனநாயக சக்திக்கு எதிராக யார் தலை தூக்கினாலும் அது படம் ஜனநாயக சக்தி நிச்சயமாக எல்லா கூட்டங்களும் நிச்சயமாக முறை தெரியப்படுத்துவதை உறுதியாக்குவது மக்கள் அனைவரும் ஜனநாயக சக்திக்கு தெரியலாம், சிறு கூட்டம் தெரியலாம், அதை விட சிறிய கூட்டம் தான் அங்கே அந்த பள்ளி அடிக்கிறது கோயில் அடிக்கிறது சொல்றாங்கல்ல அந்த கூட்டத்தை வென்றெடுத்து சிறிய கூட்டத்தை வென்றெடுத்து அனைவரும் ஜனநாயக அடுத்ததாக திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சந்தீப்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. இந்த பாபர் மசூதி இடிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகத்தை அழைத்துள்ளார்கள். ஆதிக்கம் எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த மதத்தின் பேர் வந்தாலும் அதை திராவிடர் கழகம் கண்டிப்பாக எதிர்க்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தோழர்களே, பார்ப்பான் மிக நுட்பமானவன். அவன் 2000 வருடங்களாக நம்மை சாதியாலும் மதத்தாலும் கடவுளாலும் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இதுபோன்ற கலவரங்களை தூண்டி நம்மை உணர்ச்சி வசப்பட்டு நம்மை மதத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் பிரித்துக் கொண்டே அவன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறான். நினைத்து பாருங்கள், வெறும் இந்திய மக்கள் தொகையில் 3% இருக்கக்கூடிய பார்ப்பான் இன்றைக்கு நீதிபதியாக 80%, அதாவது 863 நீதிபதிகளில் சுமார் 680 நீதிபதிகள் பார்ப்பான் மட்டுமே இருக்கிறான். அதே போன்று ஐபிஎஸ், ஐஏஎஸ் என்று அனைத்து பதவிகளும் அவன் மட்டுமே இருக்கிறான். அதே போன்று மேனேஜர்களாகவும் கார்பரேட் இருக்கக்கூடிய சிஇஓக்களாக மட்டும் ஒரு 3% இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பான் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இது போன்ற ஒரு பாபர் மசூதி, திருப்பரங்குன்றம்,
கீழக்கரை, நாகப்பட்டினம், மண்டக்காடு என்று நம்மளை ஜாதியினாலும் மதத்தின் பெயராலும் கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டு அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். நாம் பொடிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பாபர் மசூதிக்காக. அவனுடைய நுட்பமான அறிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டி அவன் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறானோ அதையே நீங்கள் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் அவனுக்கு கொடுக்கின்ற அடி பாபர் மசூதி இடிப்பு மட்டுமல்ல, பாபர் மசூதி இடித்த பிறகு 10 மடங்கு மசூதிகளை நீங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு தெரியும். கட்டுவது மசூதிகள் அல்ல, உங்களுடைய கல்வி, உங்களுடைய கல்லூரி நிறுவனங்கள், அதை நீங்கள் எதை கொண்டு நம்மளை அடிக்கிறானோ அதை நீங்கள் முன்னேற்றுங்கள். அதைத்தான் 2000 வருடங்களாக அவன் நுட்பமாக செய்து கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் இன்னும் அதிலிருந்து உறுதிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இதே உங்க மேல அவன் நாட்டமா இருக்கான். இந்துவை ஈஸியா பிரிச்சிடலாம். செட்டியாரா, நாடாரா, கவுண்டரா பிரிச்சிடலாம், ஈஸியா பிரிச்சிடலாம். அதுக்கு அவங்க விளைவிடுவாங்க. எந்த திருப்பரங்குன்றத்தில் போய் எந்த பாப்பாடு போய் அவன் விளக்கத்தை போனத ராமர் அனுப்புவார். அந்த மாதிரி நம்ம கண்ணை கொண்டு நம்ம கையை குத்த தெரியும் அவனுக்கு. அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. எந்த இந்து அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். விளக்கு போடணும்னா விளக்கு போடுறது அவனுடைய வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நம்மை இந்த சாமி மதம் இதை வச்சுதான் அவன் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற அவனுக்கு நுட்பமா 2000 வருஷமா செஞ்சு கொண்டுட்டே இருக்கிறான். அதுக்கு நீங்க தூய்மை கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் மசூதியை கட்டுங்கள், உங்கள் பழக்க வழக்கங்களை கண்டுங்கள். அதில் நான் எந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கையை அதை செய்யுங்கள். ஆனால் நண்பர்களே, தோழர்களே, சொந்தங்களே, அவன் நம்மளை எதை அந்நியப்படுத்தி நினைக்கிறானோ, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கும் என்ன சம்மதம் சொல்லுவாங்க. ஆனா இங்க இருந்து அமாவாசை தான் அப்துல் காதர் மாதிரி இருக்கான். அதை உங்களுக்கு புரிய வைங்க. நீங்க டிசம்பர் ஆரம்பத்தில் சொல்லாதீங்க. காந்தி உங்களுக்காக உயிரிழந்த காந்தியை நினைவுபடுத்துங்கள். உங்களுக்காக உயிரிழந்த பழனிபாபாவை நினைவுபடுத்துங்கள். தோழர்களே, அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள், உணர்வுபூர்வமாக சிந்தியுங்கள். இந்த மண் பெரியார் மண். இந்த மண் எதுவரைக்கும் இருக்கும் வரை, இந்த பெரியார் எதுவரைக்கும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் சங்கிகளின் கனவு நிறைவேறாது. எனவே தோழர்களே, அறிவுபூர்வமாக அவனை போல நுட்பமாக சிந்தியுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுடைய எனக்கு ரொம்ப உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகளிர்களும் பெண்களும் சிறுவயது குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் அரசியல் உண்மையிலே அரசியல் விழிப்புணர்வு உண்மையிலே நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அதை மிக நுட்பமாக பார்ப்பான போன சிந்திங்கள். அவர் ஒரு 3% பார்ப்பான் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம் முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரே ஒரு CR சாமிநாதன் என்ற நீதிபதி வைத்துக் கொண்டு நம்மை கண்ணீர் வரவேற்று காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள், அந்த சதியை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் எதிர்வினையாற்றுங்கள் என்று கூறி வாழ்க பெரியார் பகுத்தறிவு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு இந்திய சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இறுதியாக அகில இந்திய பாரத கட்சி நகர பொதுச் செயலாளர் சகோதரர் அரையோகம் அவர்கள் செய்தார்கள். சரித்திரமிக்க என்னுடைய ரத்தையும் சதையுமாக இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, இன்று வரலாற்று சரில் பாபர் மசூதியை இடித்த நாளை இனி வருங்காலங்களில் நம்முடைய உரிமைகளை அளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை மதவாத அரசியலை கண்டித்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய ஜமாத் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய தேசம் அறிவு பெற்றிருக்கும் போது இங்கு ஜாதி மதம் இனம் அதுவும் எதுவும் இல்லாமல் இந்திய நாடு இந்தியம் சுதந்திரம் அடைய வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடு. இங்கு மதத்திற்கோ மொழிக்கோ இடமில்லாமல் போனது. நாடு சுதந்திரம் அடைந்தது, பாகிஸ்தான் பிரிந்தது. இந்த இந்திய மண்ணில் இந்தியருக்காக இந்திய முஸ்லீம் போல நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம் என்று இந்திய மண்ணிலோடு இருந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். இந்திய மண்ணிலே இஸ்லாமிய பெருமக்கள் உரிமையில் பறிக்கப்படும் என்றால் இந்தியா பிரியும் போது ராமநாடு பகுதியிலே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னார்,
எல்லாம் பாகிஸ்தானுக்கு வாங்க சின்ன அழைத்த போது நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணில் தான் இருப்பார்கள் என்று தேவர் சொன்ன பெருமகன் சொன்ன வார்த்தையிலே இங்கு இன்று முதல் அண்ணன் தம்பியாக மாமன் வச்சிய சியாமானமாக இஸ்லாமிய பெருமக்களும் இந்துக்களும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மதம் என்பதிலே மனித இனத்தின் அன்பு மட்டுமே ஒரே மதம், அன்பு மதம் தான். அந்த அன்பு மதத்தில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் அமைப்பை எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காக பிரிக்கும் என்றால் எங்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் ஒருபோதும் இஸ்லாமிய உரிமையை விட்டுக் கொடுக்காது என்று சொல்லிக்கொண்டு எங்கு அநீதி இஸ்லாமியருக்கு அநீதி நடந்தாலும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் முதல்வராக குரல் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கொண்டு ஜெய்ஹிந்த். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் நன்றியிருக்கும். அடுத்ததாக நன்றிகளை கம்பம் நகர இந்திய தொகுதி ஜமாத்தின் செயலாளர் நகர செயலாளர் சாலவர் நன்றிகள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே குழும்பியுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தேனி மாவட்ட இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக வெற்றியடை செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த வாவேற்பள்ளி ஜமாத் கமிட்டியின் தலைவர் ஜைனுலாபுதீன் அவர்களுக்கும், திமுகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் துரை நெப்போலியன் அவர்களுக்கும், எஸ்.ஆர். சக்கரவர்த்தி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், வி.எஸ்.கே. ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வி.எஸ்.கே. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் சோ பாரதன் அவர்களுக்கும், திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏரியா குழு தலைவர் லெனின் அவர்களுக்கும், ஆதி தமிழர் பேரவையின் தெற்கு மாவட்ட செயலாளர் அதியர் மணி அவர்களுக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட தலைவர் சாவுல் ஹமீது அவர்களுக்கும், மஜிதே இலாஹி பள்ளியின் துணைத் தலைவர் முகமது சயித் ஹனபி அவர்களுக்கும், ஜாத்தியினுடைய மாவட்ட தலைவர் யாசர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கிய அனைத்து நல்லுறங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டம் கூடி கலையும் போது ஒரு துவாவை ஓதி கலையுமாறு நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த துவாவை ஓதி அனைவரும் கலைந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.